Assalamu alaikum. Welcome to Sufhiya's world. இன்னைக்கு சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுக்கணும். பருப்பு, ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் நிறையா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா குழைவாக வந்து வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் விஸ்கால் வந்து லைட்டாக அதை வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க, லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். இப்போ வந்து அந்த பருப்பை அந்த குக்கர் தண்ணியிலே வந்து வேக வச்ச தண்ணியிலே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம், இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா முருங்கைக்காவும் ஒரே ஒரு முள்ளங்கியும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க. இது மஸ்ட்டு, கீ சேர்த்தா தான் இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்கும், இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். கீ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், இதுவும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நீங்கள் சோம்பு சேர்த்திங்கன்னா தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ், உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் வேகும்னு தெரியும்ல, அந்தளவு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் வந்து இதை இன்னும் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த பருப்பில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இன்னும் கொதிக்கணும். அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கம்மியாகணும். உங்களுக்கு தண்ணியாக சாம்பார் வேணும்னா அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பவுலில் வந்து ஊற்றுறேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் அண்டு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தது. நீங்களும் இந்த குயிக்கான சாம்பார் சட்டுன்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ நீங்கள் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.